அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நிறைவேறாத வேண்டுதல்கள் விருப்பங்கள் இருக்குதோ, அதாவது நிறைய பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நிறைவேறணுங்கிறதுக்காக நான் செஞ்சுட்டேன், நிறைய இறை வழிபாடும் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணியாச்சு, ஆனாலும் எனக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். எவ்வளவுதான் நல்லா எழுதியும் நீங்கள் அதில் செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேலையானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்திருக்கும். அதே போல் திருமணத்திற்காக நீங்கள் நிறைய இடத்துல வரன் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு அமைஞ்சிராமல் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது சொந்த வீடு வாங்குவதற்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கலாம், அது சேங்ஷன் ஆகாமல் போயிட்டே இருக்கலாம். அல்லது வீடு மனை இது மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து வச்சுருப்பீங்க, அது அமைவதற்கு அப்படின்னு ஒரு யோகம் உங்களுக்கு அமையாமல் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கும். இவை தாண்டி கடன் பிரச்சனையை நீக்குவதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யலான்ட்டு நினைப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் தடைகள் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான ஒரு சூழலே ஏற்படாது. கையில் இருக்கிற பணமெல்லாம் செலவாயிட்டு தான் இருக்குமே தவிர அந்த கடன் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைவேறாமல் போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுக்காகவும் நிறைய வழிபாடு பரிகாரங்களெல்லாம் செய்வாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த வாட்டியாவது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருமான்ட்டு ஏங்குவாங்க. ஆனால் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்காது. எது எப்படியா இருந்தாலும் சரி, நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்கள்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஒன்று மட்டும் நடந்துருச்சுன்னா போதும், மீதியெல்லாம் நானே பார்த்துக்குவேன், ஏன்னா இது ஒன்று தான் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். 100க்கு 100 நடக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காக சொன்ன ஒரு அற்புதமான முறை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன முறை, எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு இறைவன்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டும் செய்வாங்க. ஒரு சில பேர் தியான நிலையில் அமர்ந்து மனதுக்குள்ளாரையே பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்து ஒரு சந்தேகம் வரும், இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா, சண்டேவாக இருக்கிறதுனால நாங்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமா, நாங்கள் வெளியில் ஒரு அவுட்டிங் வந்திருக்கோம் அங்கேருந்து செய்யலாமா, அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம், சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் அங்கேருந்து செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று காலை 11 மணி 19 நிமிடங்களில் இருந்து 1 மணி 19 நிமிடங்கள் வரைக்கும், அதாவது மொத்தம் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரமுமே பார்த்திங்கன்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் திதிகள் 15 இருக்குது இல்லையா? இதில் 16வது திதின்னு பார்க்கும்போது இந்த சோடசக்கலை சொல்லுவோம். ஏன்னா திதியினுடைய இன்னொரு பேர் கலை அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாத அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பு 1 மணி நேரம், முடிந்த அடுத்த 1 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேருமே மக்களாகிய நாம எதை ஒரு நிலையா மனதை வச்சுட்டு கேட்குறோமோ அதை உடனே நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை டைரக்டாகவே இறைவனுடைய செவிகளில் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இன்றளவும் பார்த்திங்கன்னா மார்வாடிகள் இந்த நேரத்தில் ஃபேமிலியாக உட்காந்து அவங்களுக்கு உண்டான கோரிக்கையை முன் வச்சு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் நம்ம வாயில் ஒரே ஒரு மொட்டுக்களோடு இருக்கிற ஒரு கிராம்பை எடுத்து நம்மளுடைய கடவாய்ப்பல்ல வச்சு நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி வச்சுட்டு அந்த கோரிக்கையை கேட்கணும். ஏதாவது ஒன்று மட்டும் கேளுங்க. குழந்தை பாக்கியமா, திருமணமா, வேலையா, பணம் சேரணுமா, எதுவாக வேணால் இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் கேளுங்க. இந்த அமாவாசைக்கு இது ஒன்று மட்டும் கேளுங்க. அடுத்த பௌர்ணமி முடியும் போது இதே மாதிரி நம்மளுக்கு டைமிங் வரும், அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் வேறு ஒரு கோரிக்கை
கோரிக்கையை வந்து கேட்டுக்கோங்க. இப்போ வாயில் கிராம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் முழு மனசோட நீங்கள் கேட்கும்போது கட்டாயம் வந்தது நிறைவேறும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிராம்பு எடுக்கும்போதே ஒரு டம்ளரில் குடிக்கிற தண்ணீரையும் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு யார் கூடயும் பேசாமல் மனசில் எந்த ஒரு குழப்பங்களும் வச்சுக்காமல் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வாயில் கிராம்பை வச்சுட்டு அந்த கோரிக்கையை வந்து கேளுங்க. இந்த 2 மணி நேரமுமே உங்களால் இந்த மாதிரி தியானம் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் உட்காந்து முழு மனதோட வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த கிராம்பு மென்று சாப்பிட பிடிக்கும்னா மென்று சாப்பிட்டுட்டு இந்த தண்ணீரை வந்து குடிங்க. இல்லைன்னா இந்த கிராம்பை வந்து துப்பிட்டு தண்ணீரை மட்டும் நீங்கள் வந்து குடிங்க. அதுவும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு வர இந்த சோடசக்களி நேரம் நடுராத்திரியில் இல்லைன்னா ஒரு 2 மணி அளவில் 3 மணி அளவில் இந்த மாதிரி தான் வரும். அந்த சமயத்தில் நம்ம தூங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறை நமக்கு பகல் நேரத்திலே வந்திருக்குது. அதுவும் மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச இந்த கார்த்திகை மாத அமாவாசையினுடைய சோடசை கலை நேரமாக இது அமைஞ்சிருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் யாரெல்லாம் வந்து இப்போ இந்த வீடியோவை இந்த சொன்ன அந்த 1 மணி 19 நிமிடங்களுக்குள்ளே பார்த்துருந்தீங்களோ அவங்களே வந்துட்டு அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த நான் சொன்ன நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை கேட்டிருப்பீங்க. அது நிச்சயம் வந்து நிறைவேற போகுது. வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. நான் வீடியோ போட்ட உடனேயுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆனால் 11 மணி 19 நிமிடங்களில் இருந்து 1 மணி 19 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரத்தில் தான் இந்த மெத்தடு வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கும் மேலே நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது இது வந்து பலன் கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 மணி நேரம் மொபைலில் ஒரு அலாரமாவது நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இந்த மெத்தடை வந்து பயன்படுத்திக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. யாரும் வாய்ப்பை தவற விடாதீங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.